அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பரணிதரன். 4ஆம் வகுப்பு அரசு உதயபுரம் திறக்கப்பள்ளி மல்லபுரம் திருடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம். ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கத்தின் ஏதுவர் மென்மை இழுக்கத்தின் ஏதுவர் எய்தா பழி என்கிறார் திருவள்ளுவர். இந்த குறளில் திருவள்ளுவர் ஒழுக்கமுடையவருக்கு நன்மை கிடைக்கும், இன்றும் ஒழுக்கம் தவறுதலால் துன்பம் அடைவார்கள் என்று கூறுகின்றார். ஒழுக்கம் என்பது ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை அறிந்து நேர்வுடன் சமூக பொறுப்புடன் வாழ வேண்டும். நம் முன்னோர்கள் நமக்கு தேவையான அறநெறிகளை அனுபவங்கள் மூலம் கூறியுள்ளனர். அவர்களை நாம் முன்னோடியாக வைத்து வாழ வேண்டும். சங்க கால சான்றோர்கள் பல ஒழுக்கம் எனும் பண்பை பல்வேறு நீதி நூல்களில் மூலம் கூறியுள்ளனர். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், திருக்குறள், நாலடியார், திருக்கடிகம், சிறுவஞ்சம் மூலம் பழமொழி போன்ற நீதி நூல்களில் எடுத்துரைத்துள்ளன. ஒழுக்கம் உயர்வு தரும் என்னும் திருவள்ளுவர் கூற்று. திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தை உருவாக்கி அதில் பல ஒழுக்க நெறிமுறைகளை எடுத்துரைத்துள்ளார். அதனால்தான் உலக பொதுமுறை நூல் என்று போற்றப்படுகிறது. மற்ற நாட்டில் மறுபெயரிடப்பட்டு படிக்க பயன்படுகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் இன்னும் நம்பப்படும் எனும் குறளில் ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும் என்பதால் அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக மதித்து போற்ற வேண்டும் என்று இக்குறள் மூலம் கூறியுள்ளார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீவொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒருவர் வாழ்வில் மேன்மை அடைய வேண்டும் என்றால் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இக்குறள் மூலம் வெளியுறவுகிறார். 5ல் வளையாதது 50ல் வளையுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் படிக்கும் காலத்தில் இருந்தே ஒழுக்க நெறி மாறாமல் இருக்க வேண்டும். நாம் கற்பதற்கு காரணமாக இருக்கும் ஆசிரியரை முதலில் மதிக்க வேண்டும். பெரியோர் தாய் தந்தை சொல்லை கேட்டு எவ்வித தீயவழியிலும் செல்லாமல் நல்லொழுக்கத்தை பேணி காக்க வேண்டும். கல்வி கற்றவுடன் ஆசிரியர் கூறிய நீதி கருத்துக்களை மறந்து விட்டுவிடக் கூடாது. எந்த ஒரு பாகுபாதமின்றி அனைவர்களையும் மதிக்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தகை என்ற குறள் மூலம் எடுத்துரைக்கின்றார் திருவள்ளுவர். இவ்வுலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மானிடரும் நலம் பெற்று வாழ்வதற்கு நம் முன்னோர்கள் உருவாக்கப்பட்டுள்ள ஒழுக்க நெறிகளை பின்பற்றினால் மட்டுமே இவ்வுலகில் அனைவரும் சுதந்திரமாக வாழ முடியும். எனவே நல்லொழுக்கத்தை வாழ்வின் மிக முக்கிய தேவையாக கொண்டு மேன்மையானவர்களாக வாழ்வோம். நன்றி.